வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கையாக ஒரு கர்ப்பம் அடைகிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுடைய பாடியில் ஹெல்த் எவ்வளோ இருக்கணும், அவங்களுடைய ஹார்மோன் மண்டலம் எப்படி இயங்கணும், அதே சமயம் வந்து அவர்கள் வந்து திருமணமாகி எத்தனை நாளில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், ஆண் விந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும், இது பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம இது வரைக்கும் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாடலில் வந்து இந்த பகுதியில் உங்களுக்கு பெண் உறுப்பு, இந்த பகுதி வந்து பெண் உறுப்போட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் இது வந்து சிறுநீர் துவாரம், கீழே வந்து யோனிக்குழாயோட ஓப்பனிங், இது வந்து கிளைட்டோரிஸ் அப்படிங்கிற பகுதி காமிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து இது வழியாக அந்த ஹோல் இங்கே திறக்குது, பெண்ணுறுப்புடைய என்ட்ரன்ஸ்லேருந்து. இந்த இது வந்து வெஜைனா அப்படிங்கிற யோனிக்குழாய். இந்த யோனிக்குழாயோட எண்டில் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையுடைய வாய் இருக்குது. இந்த கர்ப்பப்பை வாய்க்கு மேலே வந்து அது யூட்ரஸோட கர்ப்பப்பையோட அட்டாச் ஆகிருக்குது. இப்போ இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரு இருக்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த ரெட்டாக தெரியுறது வந்து ஒரு கரு. இப்போ இதில் வந்து இந்த கர்ப்பப்பை டில் பண்ணி காமிக்கிறேன். இந்த உள்ளே வந்து லைட் பிங்காக இருக்கிறது உள்பகுதி, டார்க்காக இருக்கிறது அதோடைய தசைப்பகுதி. அது ரெண்டுக்கும் சைடில் வந்து இந்த மாதிரி குழாய் அட்டாச் ஆகிருக்கும். இந்த குழாயுடைய எண்டில் இதுதான் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது. இதோட எண்டில் வந்து இந்த ஓவரி அப்படிங்கிற கருமுட்டை உருவாகிற பகுதி இருக்குது. இது வந்து ஓவரி. இந்த ஓவரி தொட்ட மாதிரியே வந்து அது இந்த ஃபெலோப்பியன் டியூபோட எண்டு இருக்குது. இந்த டியூபல் எண்டு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி விரிஞ்சிருக்கும். இதிலிருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆன உடனே இந்த டியூபல் இது ஃபெலோப்பியன் எண்டு வந்து இதை அந்த கருமுட்டை எடுத்துக்கும். எப்படின்னா அதில் வந்து இந்த சீலியல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கருமுட்டை இது வழியாக ஏறி வரும் பொழுது ஆண் வந்து செக்ஸின் போது இந்த இடத்துல விந்து விடணும். எந்த பகுதி இது காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த மாடல் காமிக்கிறேன். இப்போ ஆண் உறுப்பு இது வழியாக உள்ளே வருது. உள்ளே வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். சராசரி ஆண் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா சராசரி உறுப்பு 4 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இந்த 4 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற சராசரி ஆண் உறுப்பு இந்த பகுதியில் ஃபுல்லாக உள்ள நுழையும். இப்போ இது உள்ளே போய் நீங்கள் செக்ஸும் போது ஆண் உறுப்பு உள்ள மூமெண்ட் ஆகும் பொழுது பெண்ணுக்கு இன்ப உணர்வு வரும். இன்ப உணர்வு வருவதற்கான அந்த நரம்புகள் வந்து இந்த யோனிக்குழாய் முழுசு இருக்குது. அது நல்லா டெவலப் ஆகணும். அது யூஸ்வலாக வந்து டார்மெண்ட்டாக இருக்கும். அது நல்லா டெவலப் ஆகணும். அப்படி அந்த இன்ப உணர்வோடு பெண் செக்ஸ் வச்சுக்கும் பொழுது அவர்களுடைய இந்த கர்ப்பப்பை முழுதும் நல்ல இரத்த ஓட்டம் வர ஆரம்பிக்கும். கருமுட்டை உருவாகிற சினைப்பையிலையும் இந்த ஓவரி அப்படிங்கிறதுலையும் இந்த தசை பகுதிகள்லையும் நல்ல இரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெண்ணுக்கு இன்ப உணர்வு அப்படிங்கிறது இந்த கருத்தரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். அவர்களுடைய இன்பத்துக்கு மட்டும் இல்லை, கருத்தரிக்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து கருமுட்டையை வந்து படமாக காமிச்சிருக்காங்க. இது கருமுட்டையோட படம் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் வழியாக இந்த விந்தணு இங்கே விழுகுது. இங்கே ஒரு சிலருக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விந்து வந்து வெளியில் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விந்து இங்கே விழுகும் பொழுது இந்த பெண்ணுடைய இன்ப உணர்வுனால இந்த விந்தணுக்கள் மேலே ஏறி நீந்தி போகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் கான்செப்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த விந்தணு எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க, மோட்டிலிட்டி குறைவாக இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த விந்து அப்படிங்கிறதுல வந்து இந்த அணுக்கள் குறைவாக இருந்தாலும் மோட்டிலிட்டி குறைவாக இருந்தாலும் அதை வந்து பைபாஸ் பண்ணி இந்த பெண்ணுடைய இன்ப உணர்வுனால இந்த விந்தணுவை மேலே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்முடைய இந்த இயற்கை கருத்தரிப்பு மையத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ மோட்டிலிட்டி ஒரு சிலர் கம்மியாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஸ்பெர்ம் வாஷ் பண்ணி போட்டு ஒரு செயற்கை கருத்தரிப்பு முறை மூலம் கருத்தரிக்க வைக்கலாம். ஆனால் அதுலேயும் ஃபெயில் ஆனவங்க
எங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, இல்லை கொஞ்சம் தான் மிஸ்டேக் இருக்குது, ஏன் எங்களுக்கு கர்ப்பம் ஆகலைன்னு இந்த கேள்விகள் வந்து நிறையா இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயும் வருது, ஃபோன்லேயும் வருது. பட் நான் யாருக்கும் வந்து பர்சனலாக வராதவர்களுக்கு நான் இந்த அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து நேராக வந்து இதையெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய உடம்புல வந்து இந்த பகுதிகள்லாம் நல்லா இருக்கா, இந்த பகுதிகளில் வந்து நரம்புகள்லாம் நல்லா இருக்கா, அது வந்து அந்த உணர்வுகளை வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதா, அந்த உணர்வு கர்ப்பப்பைக்கு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கா, இங்கிருந்து வந்து உங்களுடைய மூளைக்கு அது இன்பத்தை கொண்டு போகுது, இதெல்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்ணியும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் ஃபோன் வழியாக கேட்குறவங்களுக்கும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் நான் உடனுக்குடன் பதில் சொல்கிறதில்ல. ஃபோனில் கட்டாயமாக நான் ஆன்சர் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பிஸியாக இருக்கிறது ஒரு ரீசன், இங்கே வந்து பேஷண்ட்ஸ் பார்க்கணும் நாங்கள் இல்லையா. அதே சமயம் வந்து ஃபோனில் உங்களுக்கு டீட்டெயிலான கருத்து நான் சொல்ல முடியாதுங்கிறது அதை மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விந்து இந்த இடத்துல விழுகணும், விந்தணுக்கள் ஏறி போகணும், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ இந்த கருமுட்டை வந்து இங்கிருந்து ரிலீஸ் ஆகி இந்த குழாய் வழியாக மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த எம்ப்ரியோ அப்படிங்கிறது வந்து இங்கிருந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் இங்கே கர்ப்பப்பை வாயில் தான் வந்து கர்ப்பப்பையில் உட்காருது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயம் பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் நான் இன்னும் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா அருகில் இருக்கிற லேடி டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. அதே சமயம் வந்து என்ன நேராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு மட்டுமே அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபோனில் யாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்கறதில்ல. அதுக்காக நான் வந்து டைம் ஒதுக்க முடியலைங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே ஆணுறுப்புடைய மாடல் இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுடைய நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த வரும் வீடியோக்களை நீங்கள் மீண்டும் பாருங்கன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.